ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அளவு ப்ளவுஸில் டேப் வச்சு அளந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் எப்படி போடுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ லைனிங் கிளாத்து 1.25 மீட்டர் எடுத்துருக்கிறேன். அதை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி கிராஸ் ஆரிக்க பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ அளவு ப்ளவுஸு பேக் சைடு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து கீழே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம அளந்து பார்க்கலாம். எனக்கு ஒரு 13.25 இருக்குது. நாங்கள் ஒரு 1/4 இன்ச்சு கூட சேர்த்து 14 நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபோல்டு பண்ணதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நீளம் இப்போ ஒரு 14 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். 14 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறமா ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம செஸ்ட் அளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்காக அந்த சைடு ஜாயிண்ட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக இந்த மாதிரி டேப்பை வச்சுக்கோங்க. ஒரே அளவில் இருக்கான்னு அந்த ஜாயிண்டில் டேப்பு வர மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 20.25 இருக்குது. நான் ஒரு 10.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அரை இன்ச்சு கூட சேர்த்து 10.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் இப்போ நம்ம டேப் வச்சு அளந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். கழுத்தகல ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஆம்கோல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கெயில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டுட்டு அந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து இந்த நம்ம லைன் போட்டிருக்கோங்க பாருங்கள், அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் வர அளவை நம்ம அப்படியே இதில் வச்சுக்கலாம். இதில் வச்சுட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் லைன் போட்டு எடுத்துக்கலாம். லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா ஆம்கோல் ஒரு 1.25 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி வளைய வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள் மார்க் பண்ணி, அதுவும் இந்த அளவு ப்ளவுஸில் உள்ள வளைவும் ஒரே அளவு எவ்வளோ இருக்குன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 9.25 இன்ச்சு இருக்குது. அது நம்ம இந்த இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக 9.25 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம பேக் நெக்கு தான் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், டேப் வச்சு அளந்து பார்க்கலாம். ஒரு 5.5 இன்ச்சில் 5.5 இன்ச்சு இருக்குது. நான் அதை அப்படியே இதில் வச்சு லைன் போட்டு எடுத்துக்கிறேன். லைன் போட்டுட்டு நம்ம இப்போ இதே மாதிரி வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ லைன் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள் மார்க் பண்ணி, அந்த இடத்துல இந்த மாதிரி சிசர் வச்சு ஒரு கட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணிட்டோம். இனி நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் பக்கம் நம்ம பக்கம் வர மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை தூக்கி அதுக்கு மேலே வச்சு அதே அளவில் நம்ம இப்போ மார்க் பண்ணி எடுக்கலாம். மார்க் பண்ணும்போது பேக் பார்ட்டோட ஒரு 1/4 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கலாம். அந்த சைடு ஜாயின் பக்கத்தில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 6 இன்ச்சு இருக்குது. நான் அந்த 6 இன்ச்சை நான் அப்படியே மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ லைன் போட்டு எடுத்துக்கலாம். ஆம்கோல் ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்துகிட்டு
ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி ஃப்ரண்ட் குழிவுக்காக நம்ம இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா உள் பக்கமாக அளவு ப்ளவுஸை திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு ஷோல்டர்லேருந்து மெயின் டாட்டு எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 13 இன்ச் இருக்குது. அந்த 13 இன்ச்சை நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஜாயிண்ட் பக்கத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மெயின் டாட்டு நம்ம வந்து இப்போ அளக்கலாம் டேப் வச்சு. பாருங்கள், எனக்கு ஒரு 3/4 இன்ச்சு இருக்குது. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு 3/2 இன்ச்சு, அப்புறமா மெயின் டாட் வந்து 1/4 இன்ச்சு, இப்படி ஒரு 4/4 இன்ச்சு நம்ம வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மெயின் டாட்டு நீளம் வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்குது. அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ரைட் சைட்லேருந்து 1/4 இன்ச்சு, லெஃப்ட் சைட்லேருந்து 1/4 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. லைன் போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம உப்பட்டி பக்கத்தில் நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக கழுத்து பக்கத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்கு. பெல்ட்டு பட்டி பக்கத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதில் பாதியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அந்த டாட் எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து பார்த்துட்டு அந்த டாட்டை நம்ம அந்த அளவில் அப்படியே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மெயின் டாட்டும் அந்த டாட்டும் கேப்பு 2 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே போல் ஆம்கோல் டாட்டு அதையும் அதே மாதிரி 2 இன்ச்சு இருக்குதான்னு கேப்பு 2 இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வரைஞ்சது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம். இனி வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி நான் இதில் வந்து துணி நிறைய இருக்கிறதுனால நான் கரை பக்கத்தை வந்து நீள வாக்கில் போட்டிருக்கிறேன். 4 ஃபோல்டு பண்ணி கரை பக்கம் கீழே வர மாதிரி போட்டிருக்கிறேன். இது வந்து நமக்கு ஜாயிண்ட் போட வேண்டிய தேவையில்லை, துணி நிறைய இருக்குது, அதனால் நம்ம ஜாயிண்ட் போடாண்ட. அதனால் இந்த மாதிரி நான் ஃபோல்டு பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி கரை பக்கம் கீழே வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து ஸ்லீவ் நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்லீவ் எவ்வளோ நீளம் இருக்கோ அதை நம்ம அப்படியே இதில் நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். அது 10/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸ்லீவ் வண்ணம் வந்து ஒரு 7/4 அதை நம்ம மார்க் பண்ணி எடுக்கலாம். தையலுக்காக ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்துக்கு அந்த சைடு ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ரவுண்டு ஸ்லீவ் ரவுண்டு ஜாயிண்ட்டை இது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுலேருந்து எவ்வளோ கம்மியாகுதுன்னு பார்த்து மேலே அதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவ் ரவுண்டு வந்து ஒரு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் லைன் போட்டு இணைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணி எடுக்கலாம். தையலுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டோம். இனி வந்து பெல்ட் பட்டி நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம 4 பீஸு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம்.
நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு பெல்ட் பட்டி நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு 10 இன்ச்சு இருக்குது. நான் அந்த 10 இன்ச்சு அப்படியே நான் மார்க் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து அந்த பெல்ட் பட்டி நீளம் வந்து ஒரு 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். சென்டரில் வந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். 3.5 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த மாதிரி நம்ம வளைச்சி வரைஞ்சி எடுக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நம்ம மார்க் பண்ணதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம லைனிங் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி பார்டர் பக்கத்தை 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஸ்லீவ் நம்ம லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை இதுக்கு மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம அதை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ திருப்பி இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. 2ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு பெல்ட் பட்டியெல்லாம் கட் பண்ணது நமக்கு 10 தான் ஃபஸ்ட்டு வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக இருந்துன்னு நம்ம அதை இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். லைனிங் கிளாத்தை விட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இப்போ பேக் பார்ட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம டேப்பில் அளந்து எப்படி நம்ம கட் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.